இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக அரசு நீதிமன்றங்களில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம வந்து முழுமையாக ஷேர் பண்ணி இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து 22/11/2024 தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. 23/12/2024 ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து டைம் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் லேட்டராக உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசி கோஸ்ட் டெக்னிக்கல் ஆன் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான சேலரி 30,000 பெர் மந்த் இருக்கும். டோட்டலாக 75 காலி பண்டம் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங்ஸ் த்ரோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஹைப்ரிட் ஹியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெக்டிஃபைங் நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூ இந்த கோர்ட் ஹால்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனி அதர் ஒர்க் அசைன் பை த ரெஜிஸ்டர் ஐடி கம் ஸ்டாட்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியாக 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. இதே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லை அப்படியே அதிலே ஏஐ மெஷின் லேர்னிங், பிடெக்கில் ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ இல்லைனா மெஷின் லேர்னிங், எம்டெக்கில் ஐடி, எம்எஸ் இதில் எது படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. இது தவிர்த்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 600 ரூபாய் எல்லாருக்குமே ஃபீஸ் இருக்குது. இதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமும், ஜென்ரல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு 10 மார்க்குக்கும் உங்களுக்கு டோட்டலாக 60 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர் அந்தந்த மாவட்டத்தில் தான் இருக்கும். ரிசல்ட்டும் 1 மந்தில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது பேஸ்டு ஆன் த மெரிட் லிஸ்ட். அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எங்கே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா எய்தர் இன் பிரின்சிபல் சீட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பிரான்ச்சு எங்கெங்கெல்லாம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச்சஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கான வேகன்சிஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம தமிழகத்தில் தான் இருக்கும். ஸோ இதற்கான பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றின கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான சேலரி 30,000. இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலரி மே நாட் பி அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேவும் ஹைகோர்ட்டோட ஹாலிடே தான். எப்படி வந்து ஹைகோர்ட்டோட காலாண்டு வேலைப்படி நடக்குதோ அப்படி தான் நமக்கு இருக்கும். ஸோ கேஷுவல் லீவ் உங்களுக்கு ஒரு 12 days இருக்குது. சேலரி வில் பி டிடெக்டட் ஃபார் த ஈச் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி உங்களுக்கான இந்த பேசிஸில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் எடுக்கும்போது இதற்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்கெலாம் நம்ம ஒத்துக்கிட்டு தான் அந்த வேலை வாய்ப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கும்போது எத்தனை நாளுக்கு இது கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே இருக்கலாம். மேக்ஸிமம் நம்மளை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான எலிஜிபிலிட்டி என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க ஆன்லைனில். அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.